பிளே ஆஃப் ரேஸ் பதட்டத்துக்குள்ளே டெல்லி கேபிட்டல்ஸு அது எப்படி அப்படின்னு உங்களுக்கு இப்போ கேள்வி இல்லை. 3 வாரத்துக்கு முன்னாடி ஏன்னா பஞ்சாப் கிங்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் தானே எல்லாரோட ஃபேவரட்ஸாக இருந்தாங்க அவங்க கப் அடிக்கணும்னு. ஆனால் இப்போ அப்படியே எல்லாம் நிலமை தலைகீழாக மாறிடுச்சு. ஏன்னா ஒரு பக்கம் எம்ஐயும் பவுன்ஸ் பேக் ஆகி ஃபார்முக்கு வந்திருக்கிறாங்க. ஆர்சிபி அவங்களோட கன்சிஸ்டன்சியே இப்போ ஹோம்லேயும் தொடர்ந்து நல்லா வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. தென் ஜிடி இப்போ ஊராக நல்லா விளாண்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இந்த ஆப்ஷனுக்கு முன்னாடி டீம் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, இவங்க அப்படி இருக்கிறாங்கன்னு நினைக்கிற டீம்ஸ் எல்லாம் இப்போது எஸ் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கதை தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இது ஒரு பக்கம் அப்படின்னா நட்டுக்கு என்ன தான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நட்டு வச்சு கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கிறாங்களா, நட்டு எப்போ ஆடுவார், இந்த மேட்ச்லேயே ஆட வைப்பாங்களா அப்படின்னு கேள்விகள்லாம் இருந்துக்கிட்டு இருக்குது. நட்டு ஏன் இந்த மேட்ச்சுக்கு தேவை அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பேசவும் போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்ப்பீங்க, பட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே, கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே, அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நம்ம நிறைய விஷயம் பேச போகிறோம், சேனலில் நிறைய விஷயம் பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த IPL 2025 கிரிக்கானந்தாவும் டெக்கத்லானும் சேர்ந்து ஒவ்வொரு மேட்சோட ப்ரிவியூவிலையும் கேள்விகளை கேட்டு பரிசுகளை வழங்கிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த போட்டியில் நான் கேட்க போகிற கேள்வி என்னன்னா, இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பா, அப்புறம் இந்த மேட்ச்சில் யார் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்ட் வாங்குவா அப்படிங்கிற இந்த கேள்விக்கு சரியாக பதில் சொல்கிறவங்களுக்கு டெக்கத்லான் சார்பாக பரிசுகள் வழங்கப்படும். ஓவருக்கு 6 பால் தான், ஆனா நோ பால் போட்டா 7 பால். ஐபிஎல் பாப்பியா? ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த IPL 2025 டிராகனில் ஹைதராபாத் நடக்கக்கூடிய சன்ரைசர் ஹைதராபாத் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டசி ப்ரிடிக்ஷன் பார்க்க வந்திருக்கிறீங்க. கிவ் அவே ஸ்பான்சர் டெக்கத்லான். ஓகே, இந்த கிரிக்கானந்தா ஷோவை நீங்கள் ரொம்ப வருஷமாக பார்த்துக்கிட்டு வந்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நன்றி. அண்டு கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ஒரு மேட்சாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, இப்போ ஹைதராபாதோட பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் இந்த ராஜீவ்காந்தி ஸ்டேடியம் பக்கத்தில், அதுவும் ராஜீவ்காந்தி ஸ்டேடியம்லாம் மழை பெஞ்சிருக்குது. ஏன்னா ஹேமந்த் பதானி அவர்கள்லாம் வந்து ஸ்டோரி போட்டிருந்தாரு அங்கே மழை பெய்கிற மாதிரி. தென் சில ஃபோட்டோஸ்லாம் பார்க்க முடியுது, மழை பெய்கிற மாதிரி பார்க்க முடியுது. இருக்கும், மழை வரும் போகும், அதெல்லாம் இருக்கும். இப்போ அதனால் ஏன்னா ஹைதராபாத்தில் IPL ஆரம்பிக்கும் போதே மழை பெஞ்சு தான் பார்க்க முடியுது. ஒரு மேட்ச் ஸ்லோவாக ஆடி இருந்திருப்பாங்கல்ல, அதாவது ஹைதராபாத் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க இந்த இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு மேட்ச்சு. அப்போவும் மழை பெஞ்சு தான் கவர் பண்ணியிருந்தாங்க. இப்போ மழை மேபி இன்ட்ரப்ஷன் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் வெதர் ரிப்போர்ட் பார்க்கும்போது மேட்ச்சுக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சிருக்கு. மேட்ச் அன்னைக்கு மழை இல்லாத மாதிரி, மேட்ச்சுக்கு அடுத்த நாள் மழை இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த மேட்ச் வந்து டிசிக்கு ரொம்ப முக்கியமான மேட்ச்சு. மழை வந்து அது சொதப்பி விட்டுறக்கூடாது. 12 பாயிண்டில் இருக்கிறாங்க. அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் இந்த மேட்சோட சேர்த்து இன்னும் 4 மேட்ச் தான் இருக்குது. மினிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் 3 மேட்சாவது வின் பண்ணி ஆகணும். 16 பாயிண்ட்டு எடுத்து உள்ளே போய் கஷ்டப்படுற அப்படி ஒரு டீமாக இல்லாமல், ஏன்னா அந்த 3-4 இருக்கக்கூடிய டீமாக இருந்தாங்கன்னா பிளே ஆஃபில் போயிட்டு அங்கேருந்து வின் பண்ணிவிட்டு எனக்கு பெருசாக எப்படி சொல்கிறது, அதை சொல்கிறாங்க எல்லா மேட்சும் மேக்ஸிமம் வின் பண்ணணும் டிசியை பொறுத்த வரைக்கும். SRH அவங்க வெளியில் போயிட்டாங்க, மழை வருதோ வரலையோ பிரச்சனை கிடையாது. ஆனால் போன வருஷம் IPL ஹைதராபாத்தில் நடந்த முக்காவாசி மேட்சஸ் கடைசி காலகட்டத்தில் வந்து மழைனால கைவிடப்பட்டிருக்குது. ஸோ பாப்பா என்ன நடக்குன்னு சொல்லிட்டு இது வெதர் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும். பிச் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் ஹைதராபாத்தில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? நான் எதிர்பார்க்குறது ரோடு தான் எதிர்பார்க்குறேன். டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இங்கே நடந்த மேட்சஸ் நான் அதை வச்சு சொல்ல வரல. ஆனால் இந்த IPL ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்திங்கன்னா ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இங்கே டிசியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறதும் அவங்களுக்கு நல்லது தான், அதாவது சேசிங் போகிறதும் வந்து சரியாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த டீமோட ஸ்ட்ரென்த் அப்படி இருக்குது. ஸோ இப்போ SRH பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் அவங்க பொறுத்த ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறது ரொம்ப சரியாக இருக்குன்னு நான் எதிர்பார்ப்பாங்க. ஃபைனலாக என்னதான்ப்பா சொல்ல வரேன் அப்படின்னா, SRHக்கு டாஸ் மேட்ரு கிடையாது, பட் டிசிக்கு டாஸ் கண்டிப்பாக ஜெயிச்சு ஆகணும். பிளேயிங் லெவன் உள்ளே வெளியே பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஷமி எடுத்து வைக்கணும்னா அப்படின்னு ஒரு கேள்வி. ஆமாம், ஷமி இன்ஜுரிக்கு அப்புறம் இந்தியன் டீமுக்கும் சரியாக பண்ணல சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து. அதுக்கப்புறம் இங்கே IPLலையுமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கிறாரு. ஷமியை போட்டு மாங்குன்னு அடிக்கிறாங்க. ஷமியை வெளில எடுத்துகிட்டு வராங்கன்னா ஆக்சுவலி இந்த சீசனில் வந்து இவங்க சிம்ரன்ஜித் சிங் ரொம்ப பிலீவ் பண்ணாங்க. சிம்ரன்ஜித் சிங்கையும் எடுத்து யாரை உள்ளே வைப்பாங்கன்னு எனக்கு தெரில. அந்த ஒரு இடம் மட்டும் இருந்துக்கிட்டு இருக்குது. ஜெயதேவ் உனர்கட் தொடர்வாருன்னு நான் நம்புகிறேன். ஹர்ஷல் பட்டேல் அவர் மட்டும் தான் விக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஜீசன் அன்சாரியே ரொம்ப நம்புகிறாங்க, பேக் பண்ணுறாங்க. இருக்கிற ஒரே லெக் ஸ்பின்னர் அப்படிங்கிற மாதிரி இருக்கான்னு தெரில, ரொம்ப பேக் பண்ணுறாங்க. பிளேயிங் லெவலில் அது ஒரு மாற்றம் இருக்கும். இந்த பக்கத்தில் நீங்கள் வந்து நான் வந்து டிசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நட்டு எப்போ தான் கொண்டு வர போகிறீங்க, எனக்கு தான் ஒரு நட்டு எப்போ தான் கொண்டு வர போகிறீங்க, அவர் எப்போ தான் ஆடுவார் அப்படிங்கிற மாதிரி மைண்டில் பெரிய ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்குது. ஏன் இந்த ஒரு கேள்வி வருது அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஸ்டாருக்கு விக்கெட் எடுக்கிறாரா இல்லை முகேஷ்குமார் விக்கெட் எடுக்கிறாரா? முகேஷ்குமார் LSG கூட பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கினார். எஸ், எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆனால் ஸ்டார்க்கு இதே SRHக்கு அகேன்ஸ்டாக பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கியிருந்தார் ஒரு டே மேட்ச்சில், ஞாபகம் இருக்குது வைசாக்கில்.
ஆனாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டார்க் ஒரு பக்கம் ஆஃப் ஆகுறாருன்னா இந்த பக்கம் முகேஷ் குமார் அவர் ஒரு பக்கம் வந்து ஆஃப் ஆகுறாருங்கிறது பார்க்க முடியாது. மோஹித் சர்மாவை எடுத்துகிட்டு வரும்போதெல்லாமே வந்து எனக்கு தோணுற ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ நட்டு ஒருத்தர் இல்லையா, நட்டு அந்த இடத்துல ஆட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இப்போ நட்டு கொண்டு வந்து எங்கே ஆட வைக்க போகிறாங்க, எந்த பொசிஷனில் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா டெத்து. அப்போ துஷ்மந்தா சமீரா வராரு, நியூ பாலில் முகேஷ் குமாரும் இந்த பக்கம் ஸ்டார்க்கு போட்டு ஒரு இடத்துல மிடில் ஓவரில் துஷ்மந்தா சமீரா வராரு. அப்போ நட்டு அவங்க கொண்டு வரலாம், ட்ரை பண்ணலாம்ல. எனக்கு இன்னமும் புரியலை. துஷ்மந்தா சமீரா ஐயா நான் மதிக்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஆனாலும் எனக்கு இன்னமும் நட்டு எடுத்துகிட்டு வராதில் எனக்கு பெருசாக உடன்பாடு கிடையாது. எனக்கு பெருசாக ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டு இருக்க. பிளேயிங் லெவலில் நான் நட்டுவை நான் சேர்ப்பேன் துஷ்மந்தா சமீராவுக்கு பதிலாக. அடுத்ததாக இப்போ பேட்டில் நேருக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எஸ்ஆர்ஹெச் ரீசிங் சீசனில் மோதினாங்க. 163 ரன்னு எஸ்ஆர்ஹெச் தடுமாறி அடித்தாங்க. அதில் அனிகேத் வர்மா வந்து 74 ரன் எடுத்தார். ஸ்டார்க்கோட பவுலிங் நல்லா இருந்துச்சு. எனக்கு அக்ஷர் பட்டேலோட கேப்டன்சி, குல்தீப் யாதவோட பவுலிங் சூப்பராக இருந்துச்சு. பட் பவுலிங் மூலமாக வின் பண்ணாங்கன்னு நான் சொல்லலாம். அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸில் சேசிங்கில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபேஃப் டு பிளஸஸ், ஃப்ரேசர் முகக் மாதிரி புறையெல்லாம் அடித்தாங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு. இப்போ டிசி இருக்கக்கூடிய நிலமை, இந்த மேட்ச் முடியும் போது டிசியோட நிலமை டிசியா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் டிசியா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போது டிசியை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு அபிஷேக் புரல் கிளாஸாக ஆடுறாரு. பட் அப்படி மார்க் இல்லை அப்படின்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஃபேஃப் டு பிளஸஸ் கிட்டேருந்து ரன்ஸ் வருது, அவரை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் கருண் நாயர் சரியில்லை. கருண் நாயர்லேருந்து ரன்ஸ் வரது நின்றுடுச்சு. ஸோ பிரச்சனை இருக்குது. அப்புறம் கேஎல் ராகுல், ஸ்டப்ஸு, அக்ஷர் பட்டேல், விப்ராஜ், அசுதோஷ் சர்மா இவங்களை நம்பி தான் டீம்ங்கிறது இருக்குது. பவர் பிளே ஸ்டார்ட்டாக இவங்க விடுறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோர் வந்து பின்னாடி ஒரு ப்ரெஷரும் விழுது. ஸ்கோர் பெருசாகவும் போகவும் மாட்டேங்குது. பேட்டிங்கில் டிசி ஸ்ட்ராங்காக இருக்காங்களான்னா கிடையாது. இப்போ எப்பயுமே எஸ்ஆர்ஹெச்சோட பேட்டிங்கில் எனக்கு ஒரு பெரிய மதிப்பு இருக்குது. ஆனால் இவங்க எல்லாரும் புஷ்ஷுன்னு போகிறாங்க. ஆனால் இந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசியை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் அட்டாக் டீசெண்டாக இருக்குது. பட் அந்த டீசெண்டான பேட்டிங் அட்டாக்னு டீசெண்டான ரன்ஸ் நம்பர்ஸ் வர மாட்டேங்கிறது எஸ் அஃப்கோர்ஸ் பிரச்சனை தான் டிசி பொறுத்த வரைக்கும். பவுலிங்கில் நான் சொல்லிட்டேன், ஸ்டார்க் முகேஷ் குமார் கிட்ட விக்கெட்ஸ் இனிஷியலாக வர மாட்டேங்குது. குல்தீப் யாதவ், விப்ராஜ், அக்ஷர் பட்டேல் வந்து போட்டால் தான். அப்புறம் துஷ்மந்தா சமீரோட செகண்ட் ஸ்பெல்லில் முடிச்சுட்டு போகும்போது நல்லா விக்கெட் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு போகிறாரு. அது மேட்சை திருப்பி கொடுக்குது. ஸோ இப்போ இந்த தடவை நட்டுவை நான் கொண்டு வச்சேன்னா அது மாறும் இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும். சரி ஓகே, டிசி பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பவுலிங் ஒரு மாதிரி டீசெண்டாக தான் இருக்காங்க. வாவ் அப்படின்னு இல்லை. இன்னொரு பக்கத்தில் நீங்கள் வந்து எஸ்ஆர்ஹெச் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஐயோ அந்த டீமை பற்றி நம்ம எப்படி சொல்கிறதுனா பேசினா நிறைய நெகட்டிவான விஷயங்களாக தான் இருக்கும். பாசிட்டிவான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. இல்லைங்க கடந்து போயிட முடியாதுங்க, பேசி தாங்க ஆகணும். ஹர்ஷல் பட்டேல் மட்டும் தான் விக்கெட் எடுத்துக்கிட்டாரு. பேட் கமின்ஸ் எடுக்கிறாரு, பட் ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கிறாரு. ஜெயதேவ் உன்னத்கட் அவர் கடைசியாக வந்து விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. பட் போன மேட்ச்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 200 ரன் கன்சிடர் பண்ணிடுறாங்க எப்படியோ. பட் ஆனால் ஒரு கட்டத்தில் பெரிய ஸ்கோர் வர வேண்டியது கடைசியாக பேட்டிங் சைடில் எரர் பண்ணாங்க. ஐ மீன் எஸ்ஆர்ஹெச் சைடில் ஆப்போனன்ட் சைடில், அதனால் ஸ்கோர் கம்மியாக வந்துச்சு. இல்லைனா ஸ்கோர் கொஞ்சம் பெருசாகவே வந்திருக்க வேண்டியது. ஸோ ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன், எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அவங்களால ஒன்று பண்ண முடியும், பிளே ஆஃப் போக முடியாது. ஆனால் பண்ண முடிஞ்ச விஷயம் என்னென்னா வர்ற ஒவ்வொரு டீமோட பிளே ஆஃப் பார்ட்டியை அவங்க கெடுக்கலாம். பாப்பா என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ கிளாஸின் இருக்கும்போது இந்த பக்கம் அக்ஷர் பட்டேல், ஸ்டப்ஸு கொஞ்சம் ஓர போடுவாரா இல்லை அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ் இந்த பேட்டில் நல்லாயிருக்கும். அனிகேத் வர்மா ஸ்பின்னர் நல்லா ஆடுவார். நிதிஷ்குமார் ரெட்டி ஸ்பின்னர் நல்லா ஆடுவார். இஷான் கிருஷ்ணன் ஸ்பின்னர்லாம் ஆடுவாங்களான்னு தெரியல. ஆனால் பாருங்களேன், எல்லாம் இவ்வளோ பெரிய பேர் இருக்காங்க, இவ்வளோ இருக்காங்க, ஆனால் பாருங்கள் ரன்ஸ் வர மாட்டேங்குது. பெரிய வருத்தமாக இருக்குது. ஓகே, தென் இது பேட்டில் பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக பாயிண்ட்ஸ் டேபிளில் டிசி வந்து 12 பாயிண்ட்ஸில் அவங்க 5வது பொசிஷனில் இருக்கிறாங்க. டாப்பை விட்டு இறங்கவே மாட்டாங்க, பட் 5 வரைக்கும் வந்துருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு 4 மேட்ச் இருக்குது. எஸ்ஆர்ஹெச் கூட, பஞ்சாப் கிங்ஸ் கூட, குஜராத் டைட்டன்ஸ் கூட, மும்பை இந்தியன்ஸ் கூட இருக்குது. இதில் வந்து எஸ்ஆர்ஹெச் இந்த மேட்ச் தாங்க அது. இதில் வந்து நான் முன்னாடியே சொல்லிட்டேன் 2 மேட்சாவது வின் பண்ணணும், மேக்ஸிமம் 3 மேட்சாவது வின் பண்ணணும். அதுக்கு மேலே போச்சுன்னா பிரச்சனை இல்லை. 4 மேட்ச் வின் பண்ணிட்டாங்கன்னா டிசி தான் இந்த வருஷம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் பஞ்சாப் கிங்ஸ், ஜிடிஎம்ஐ, பஞ்சாப் கிங்ஸும் இந்த ரேஸில் இருக்காங்க. ஆனால் ஜிடிஎம்ஐ அவங்க வந்து ஃபைனல் ரேஸில் இருக்காங்க. ஸோ இந்த 3 டீமுக்கு அகேன்ஸ்டாக டிசி ஆட போகிறாங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமோன்னு எனக்கு தோணுது. எலிமினேட் ஆவாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ பார்ப்போம். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் டேபிள் நிலவரம். இந்த மேட்ச்லாம் கண்டிப்பாக வின் பண்ணி ஆகணும். மழையும் வரக்கூடாது. ஒரு பாயிண்ட் உங்களுக்கு வந்து இப்போ அடுத்த ஒரு 3 மேட்ச்சில் 2 மேட்ச் வின் பண்ணாங்க அப்படின்னா வாய்ப்பு இருக்குது, பிளே ஆஃப் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமாம், அந்த 17 பாயிண்டோட அவங்க போவாங்க. பார்ப்போம். ஓகேங்களா. அப்புறம் இந்த மேட்ச்சில் வின் பண்ணுறது டெல்லி கேபிட்டல்ஸ் ஆன் பேப்பரில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. 52% ஜெயிக்கிறதான சான்ஸ் இருக்குது. எஸ்ஆர்ஹெச் அஃப்கோர்ஸ் அவங்க 48% ஜெயிக்கிறதான சான்ஸ் இருக்குது. அடுத்ததாக ஃபேண்டசி ப்ரிடிக்ஷன் பொறுத்த வரைக்கும் நான் பவுலிங்கில் குல்தீப் யாதவ், ஹர்ஷல் பட்டேல், பேட் கமின்ஸை பிக் பண்ணுறேன். ஆல்ரவுண்டரில் விப்ராஜ், அக்ஷர் பட்டேல், ஸ்டப்ஸை பிக் பண்ணுறேன். கேஎல் ராகுல், ஃபேஃப் டு பிளஸஸ், டிராவிஸ் ஹெட், நிதிஷ்குமார் ரெட்டி,
பிக் பண்ணுறேன். அண்ட் விக்கெட் கீப்பிங்கில் கிளாஸினை பிக் பண்ணுறேன். இவங்க தான் என்னோட டீம். அண்ட் கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் விப்ராஜ் ஒரு மாதிரி நல்லா போடுறாரு, என்னை எடுக்க சொல்லி தூண்டுறாரு. ஆனால் பேட்டிங்கில் போன மேட்சை கலக்கி விட்டார். விப்ராஜை யாரும் போட மாட்டாங்க, ரிஸ்க் எடுத்து பார்ப்போமா. விப்ராஜ் அதுக்கப்புறம் மேலே யார்கிட்ட போகலாம், கேஎல் ராகுல் ட்ரை பண்ணி பார்ப்போம். கேஎல் ராகுல் விப்ராஜ் 2 பேர் தான் கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும். என் நிலமையை பாருங்களேன், 2 பேட்டர் எடுத்து கேப்டனாக போடுறேன். இதுக்கு முன்னாடி அப்படி போட்டதே கிடையாது. ஓகேங்களா, சரி ஓகே, வீடியோ நிறைவடைகிறது. யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நட்டு வேணுமா அப்படின்னு கேட்கும்பொழுது கீழே நீங்கள் நட்டு எஸ் அப்படின்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நட்டு அந்த பிளேயிங்கில் இந்த மேட்ச்சில் ஆட வைக்கணும், பிளேயிங் லெவலில் இருக்கணுமான்னு சொல்லிட்டு. வீடியோ நிறைவடைகிறது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். போடு ஐபிஎல் பப்பியா.